வெள்ளை உள்ளம் கொண்ட பிள்ளை மனசு அண்ணன் வெள்ளையனின் சாதனையோ ரொம்ப பெருசு. வெள்ளை உள்ளம் கொண்ட பிள்ளை மனசு அண்ணன் வெள்ளையனின் சாதனையோ ரொம்ப பெருசு. வணிகர்கள் துயர் துடைக்கும் தங்க மனசு, வணிகர்கள் துயர் துடைக்கும் தங்க மனசு. அவர் செயல்படும் விதமோ புது தினுசு, அவர் செயல்படும் விதமோ புது தினுசு. வெள்ளை உள்ளம் கொண்ட பிள்ளை மனசு அண்ணன் வெள்ளையனின் சாதனையோ ரொம்ப பெருசு. செயல்பட முடியல. ரெண்டாவது எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க ஒரு அமைப்புக்காக போயிட்டாங்க. அதனால் ரெண்டு பேரும் முக்கியத்துவமாக இருக்குது. ஏன்னா நமக்கு சபைக்கு ஒரு அந்தஸ்தான ஆளு தான் வேணும். எல்லாத்தையும் போட்டு முதல்ல போட்டுட்டோம், எப்படியே போட்டோம். இப்போ முறைப்படி போடணும்னா நம்ம மாநில சட்ட ஆலோசகர் என் அன்பு மகன் இவரை ஒரு ட்ரஸ்டியாக நிறுவனர் ஆக்குறதுக்கு இப்போ தீர்மானத்தில் போட்டுரும். அடுத்து ரினியூல் பண்ணும்போது ஒரு பேரை ஏற்றணும். என்ன பண்ணுறோம் சரிதானே? என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்ப நிலவரத்தில் சில பிரச்சனைகள் சில இதுகள் இருந்தாலும் சட்ட ஆலோசனைகள் அடிப்படையில் அவர் இப்போ கூட அவர் இங்கே வாங்க, இவர் ஒரு பிரச்சனையை கொண்டு போயிருக்காரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்குன்னு 10 பைசா வேண்டாம், இருக்கிற செலவுக்கு மட்டும் நீங்கள் அங்கே கொடுங்க, நான் உங்களுக்கு ரசீது அனுப்புறேன். அதுக்கு கைது நம்மளையே அமைப்பில் 1 கோடி கேட்டு வழக்கு போடுவேன்னு சொல்லி என் மேலே கேஸ் போட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னேன், நீ அதெல்லாம் யோசிச்சு விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் கூட ஒரு நெருடலாக இருந்தேன். கொஞ்ச நாட்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு, நான் இதுவரைக்கும் பதில் வேண்டாம். அப்பே ஏன்னா திடீர்னு நம்ம ஒருத்தரை இந்த டெஸ்டிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவங்க பார்த்து எந்த முடிவும் எடுக்கலாம். அதனால் அப்பேற்பட்டவரை நான் ஒரு என்னுடைய தலைமையின் கீழ் டெஸ்டியாக, அதாவது தமிழில் சொன்ன நிறுவனராக இவரை தீர்மானத்தில் இன்னைக்கு எழுத போகிறேன். அடுத்து ரினியூல் அப்போ நீங்களோ இவரோ அதை ரினியூல் பண்ணும்போது நீங்கள் அந்த பொருள் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அதனால் அவருக்கு என்னுடைய மனதால் என்ன இருங்க, நான் சாமி போடும்போது வாழ்க்கை நீங்க வாங்க, 2 பேரும் சேர்த்து நீங்க வாங்க. எவ்வளோ ஒரு வீடியோ மாதிரி எடுப்பா அப்படி இப்படிங்க. நீங்க எனக்கு எட்ட மாட்டேங்குது, மயம் மறந்து கை தட்டிங்க. சங்கம் அதான் நம்ம அறக்கட்டளை ஆரம்பித்து 1 வருடம் முடிஞ்சிருக்கு. ரொம்ப நடக்கிற குழந்தையா இப்போ வளர்ந்துருக்கு, தவழ்கிற குழந்தையா இருக்குது, நடக்கிற குழந்தையா. நிறைய தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வர்றதுனால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். பிரேம் சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்த கட்டம் எப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து ஃபண்ட்ஸ் கொண்டு வரணும், அதுக்கான முயற்சி. இப்போது ஒரு சில அறக்கட்டளைகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா, அது காரணம் வெளியிலேருந்து இன்னொரு அறக்கட்டளையோட அவங்க ஒரு கூட்டு வச்சு அதன் மூலமாக நிறைய ஃபண்ட்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு பேரை சொல்லக்கூடாது, நம்மளும் அவங்களோட சேர்ந்து தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு அறக்கட்டளை மூலமாக பணம் வருது. அது ஆந்திரா அறக்கட்டளை பணம்னு தெரியாது, இவங்களே பண்ணுறது மாதிரி பண்ணிக்கிறாங்க. நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, நம்ம ஐயாவும் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. நம்ம அறக்கட்டளையும் அதே மாதிரி இப்போ வளர்ந்துடும். அடுத்த இதுக்குள்ளே நம்ம எக்ஸம்ஷன் வாங்கிடுவோம், டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். இது பெரிய அளவில் வளரக்கூடிய நிறுவனமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. இப்போ இப்போ என்ன கேட்டீங்கன்னா, சில நேரமாக கொஞ்சம் இதாக பேசினாலும் அவர் பேசுகிறதையும் கருத்து இருக்கும். சில விஷயங்கள் பேசினாலும் சில கோபதாபங்களாக இருந்தாலும் பழையபடி அந்த கருத்துக்கள் அடிப்படையில் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு சபை அந்தஸ்து எப்படி முறைப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு ப்ரிஃபரன்ஸ் என்னுடைய மகன்
ஏன்னா எனக்கு ஒரு ஆத்மா திருப்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை சொல்லிடுறேன். என்னுடைய அன்பு மகன் கூட இருக்கிற மாதிரி அவரை வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நான் பேச அதனால தான் அவருக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அவர் மேனேஜிங் ட்ரஸ்டியாக கூட நான் இருக்கேன்னு சொன்னால் நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன். நீங்கள் தான் இருக்கீங்க. இல்லை உண்மை நான் மேனேஜ் பார்த்துக்கிறோம். நாங்கள் இல்லை ஏன்னா எனக்கு பொய் பேச வராது. அப்பேற்பட்ட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கட பிரபு இதை எடுத்துப்பீங்க. யார் போடுறது? இந்த இவர் போடுறீங்க. வாங்க வாங்க வாங்க. மூத்த நிர்வாகிகள் தான் கூட இருக்கணும். அது எந்த மாற்றம் அதுக்கு ஒரு இந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இதை ஒரு பதவியாக மட்டும் நான் நினைக்கிறத ஒரு கௌரவமான பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஐயா ராஜபாண்டியன் தலைமை ஸ்தானத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா அவர் விருப்புகளுக்கு அப்பாற்பட்டார். இந்த வயசுலேயும் அவருடைய பணியாற்றுற ஸ்டைலை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஒரு இடத்துல வேலைன்னு போனால் காலையிலேருந்து சாப்பிடாம கூட அந்த இடத்துல நின்று அந்த வேலையை முடிச்ச பிறகு கூட அதுக்கப்புறம் தான் அந்த சாப்பாட்டிலே கை வைக்கணுன்ற உறுதியாக இருப்பார். ஏன்னா எந்த இடத்துலையும் சுனைகிறக்கூடாது, நம்ம அந்த வேலையை முடிக்கணும். அவ்வளோ ஒரு அருமையாக அதுலேயும் இந்த மரக்கன்று நடந்துங்கிற வேலையை அவர் சொல்லும்போது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. காரணம் நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு கூட இதை தொடங்குறதுல முக்கியமாக இருந்தால் அதுலேயும் உங்களை பொன்பாண்டியன்னு ஒருத்தர் தமிழ்நாடு தான் பண்ணுறாரு. மதுரை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் ரொம்ப கம்மியாக இருக்குது, கட்டாயமாக பசுமை மாற்றம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னது அந்த முன்னெடுப்பாக நாங்கள் ஏற்கனவே எடுத்தோம். அந்த வழித்தோன்றல ஐயாவும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதோட அன்னதானமும் சேர்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இப்போ ஐயாவுக்கு நான் உள்ளே வரும்போதே நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வணிகர்களுக்கு இன்னைக்கு இருக்க சேட்டலைட் ஒன்று சொல்லணும். இதில் தகுந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வணிகர்களை தயார் பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ராமன் சார் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்துக்கு இறைவனுக்கு நன்றி தெரிவித்து இங்கே எல்லாரும் கை கொடுத்துக்கோ. சும்மா கை எல்லாம் சேர்ந்து நான் முதல் என்ன சொன்னேன் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே கௌதம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எந்த ரியாக்ஷனும் கிடையாது இல்லை. அதனால ஆக்டிவாக இருக்கிறவங்க மாவட்ட செயலாளராக போடுறோம். அது உங்களுக்கு சம்மதமா? எல்லாருக்கும் சம்மதமாக இருக்கா? நீங்கள் போடுங்க. ஏங்க சென்ற ஒன்றும் அவசரம் இல்லை. இதை நீங்கள் இங்கே வந்துருங்க. இது வரலாற்று பொக்கிஷம். எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. நடந்து போறோம்னா நம்ம என்ன லாபம் நினைச்சிட்டு போறோம். இங்க அப்படி இல்லை. நம்ம ஜென்மாந்திர கர்மத்தை நீக்கிறதுக்கான ஒரு அறக்கட்டளையில் நம்ம இணைஞ்சிருக்கோம். அதுக்கான பிராப்தம் தான் அந்த மலைநடர்களாக அந்த சித்தர் சொல்லிட்டு போன வார்த்தை. அவர் அந்த படத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன தென்படுது தேடி வந்துட்டார். ஐயா உங்கள் சபையில் உள்ளவங்களை பூராமே ஒரு நிறுவ வச்சு அவங்களுக்கான ராசி பலனில் உங்கள் குடும்பம் பூரா உயர்ந்து அந்த திருப்போணம் அந்த திருப்புறம்ன்ற பகுதி பூரா சோலையா மாற்றக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்குன்னு சொல்லிடுவார். இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். நம்ம ஏதோ சேர்ந்தோம் போகணுங்கிறதுக்கெல்லாம் நம்ம சேரலை. எல்லாரும் முன்னெடுத்து செய்யறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அது அந்த பெருமை பூரா ஐயாவுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு வணிகர்கள் மத்தியிலையும் நாட்டு மேலையும் பற்று கொண்டவர். எந்தவித ஊழல் கிடமும் இல்லாத அவர் பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுல பல்வேறு சிரமங்கள் வந்தது. அதுக்கு பக்கபலமாக நம்முடைய வழக்கறிஞர் சட்ட கருத்துக்கள்லாம் சொல்லி அவங்களும் சிறப்பாக செய்யணும். எந்த பிரதிபலனும் பார்க்க அதுபோல் அவங்க இயற்கை ஆர்வலராக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களும் செய்கிறாங்க. நம்ம மரம் நட்டுட்டு இருக்கும்போதே கிருஷ்ணபாண்டி வந்த திமுக என்ன ஏன் சேர்த்துக்கல, நாங்கள் அடுத்து எங்க பகுதிக்கும் பண்ணணும் நீங்க சொன்னாங்க. இந்த ஒரு வாக்கு தான் திருப்புறமன்றம் பூரா சோலை ஆக்குறதுக்கு இவருக்கு தான் பிராப்தம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கு பிராப்தம்ன்றது அதுல உள்ளடங்கிய நம்ம தான் வேற எங்கேயோ இருந்து வர்றது போல. அப்ப அவர் சொன்ன காரணம் அதான். எல்லா இல்லறத்தர்களும்
ஒவ்வொரு விதமான பாதிப்பில் இருக்காங்க. பொருளாதாரம், குடும்ப பிரச்சனை, பல்வேறு சொத்து சம்பந்தமான பிரச்சனை. இப்போ நீங்கள் பொருளை தேடிட்டே போறீங்க. இந்த பொருளை தேடுறதுக்கு அருள் இருந்தால் தான் முடியுங்கிறதுக்காக தான் இந்த மரத்தை அவங்க ராசிக்கு வழங்கிட்டு இருக்கணும். அந்த இது நமக்கு பயன்பாடு கிடைச்சி நம்ம எல்லாம் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருக்க போய் தான் உட்காந்துருக்கோம். இல்லை நிச்சயமாக கிடையாது. ரூபங்கள் வேணா இருக்கும். ஆனால் நம்ம ஜென்மம் ஒன்று அந்த பகுதியை கூட சோலைவனமாக்குறது. ரெண்டாவது இந்த மாநாடு சம்பந்தமாக ஏழைகளுக்கு தான் நலத்திட்ட உதவி கொடுக்க போகிறோம். நமக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டு போகிறதுக்காக இல்லை. ஏழைகளுக்கு என்ன செஞ்சால் சரியாக வரும். அப்போ ஒரு மே 5ங்கிறது ஒரு நிர்ணயமான தேதி. ஏன்னா அவர்தான் முத வணிகர்களுக்காக ஜெயிலுக்கு போனவங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தணுன்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் மே 5 அவர் கொண்டு வந்தது. அதையும் நம்ம சபையில் சேர்ந்து செஞ்சது தான் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். இதில் எல்லாருமே நம்ம பெருசு இது பெருசுங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஒரு சின்ன பங்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லா விஷயமுமே தடுத்துரும். ஒரு சின்னவரை தான் ஆலமரம் பார்க்கலாம். அந்த ஆலமரத்தில் 1000 பறவைகள் அடைக்கலமாகலாம். இப்போ நம்மெல்லாம் அதில் அடைக்கலம் ஆகியிருக்கோம். சுதேசி ஐயான்றதில் நல்ல உள்ளங்களா சேர்ந்துருக்கீங்க. அனைவரும் நல்ல கருத்தை சொல்லி மென்மேலும் இந்த அறக்கட்டளை வளரணும். ஏழைகளுக்கு நல்லது செய்யணும். இந்த பூமி தாயை வளப்படுத்தணும். நன்றி. வணக்கம். வணிகர்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றினார். வணிகர்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றினார். நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு வழிகாட்டினார். வாழ்க்கையில் உயர்வதற்கு வழிகாட்டினார். தோழமை காத்திடவே பணியாற்றினார். தோழமை காத்திடவே பணியாற்றினார். கொண்ட கொள்கையில் என்றும் அவர் கொடி நாட்டினார். கொள்கையிலே என்றும் அவர் கொடி நாட்டினார். வெள்ளை உள்ளம் கொண்ட பிள்ளை மனசு அண்ணன் வெள்ளையனின் சாதனையோ ரொம்ப பெருசு. பெயரிலும் உருவத்திலும் மட்டுமல்ல வெள்ளை. பெயரிலும் உருவத்திலும் மட்டுமல்ல வெள்ளை. அவர் உள்ளமோ என்றென்றும் கரைபடாத வெள்ளை.